Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ அது என்ன மேம் அது மியூசிஷியன்ஸ்னால் ஈகோ இருக்குமா? இப்போ ஈகோன்னா உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாது. நாங்கள் படிச்சிருக்கோம். ஐம் த பெஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்ட், ஐம் த பெஸ்ட் லாயர் இன் த வேர்ல்ட், என்கிட்ட வந்தால் எந்த கேஸும் சால்வ் பண்ணுறேன் அப்படி ஒரு பெருமையாக சொல்லும் பார்த்தீங்களா? ஒரு கர்வமா? உங்களுக்கு பார்க்குறதா கர்வம், எங்களுக்கு அது பெருமை. ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங். அதுக்காக எங்களுக்கு அந்த திமிரெல்லாம் கிடையாது. உங்கள் பார்வையில் தான் அது திமிராக இருக்கும். ஒரு 2 சீரியல் பண்ணியிருக்கேன், ஒரு ஜிங்கிள் பண்ணேன், எங்கேயோ ஒரு காலிங் வந்து அது நான் கிடையாது, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதை போராடணுமோ, ஐ எம் லூசிங் மை செல்ஃப், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நோ, இன்னிலேருந்து சினிமான்ற வார்த்தை நான் வீட்டில் கேட்டேன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் தான். மியூசிக்கோட குவாலிஃபிகேஷன் 8th கிரேட் சொல்லுவாங்க இல்லையா, 8th கிரேடுக்கு அப்புறம் டிப்ளமா இருக்குது, அசோசியேட் இருக்குது, லைசன்ஷியேட் இருக்குது. ஐ எம் த ஒன்லி உமன் ஆன் கிளாசிக்கல் கிட்டாரில் லைசன்ஷியேட் ஹோல்டர். மியூசிக் சொல்லி கொடுக்கணும், கிட்டார் பியானோ கிடையாது, மியூசிக் படிக்கணும். ராஜா சார் சொல்கிறார்ல, ஷீட்டில் எழுதணும்னு, அந்த ஷீட்டில் எழுது தான் மியூசிக், இதுதான் எல்லாம் வந்துடும். அது பண்ணாலே நம்ம அடுத்தடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இங்கிலீஷ் நல்லா எழுதி படிக்க தெரிஞ்சா பேச கஷ்டமா? இல்லை, தமிழ் அழகாக எழுதி படிக்க தெரிஞ்சா இலக்கியம் அவ்வளோ படிக்க முடியாதா? மியூசிக்கு எழுதி படிக்கணும். டு ரீட் ரைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கேயோ ஒரு டீச்சருக்கு எவ்வளோ துரதிருஷ்டம்னா நான் தான் சொல்லணும், திருப்பி எங்கள் அப்பாட்ட படித்தாரு, ஹரிஜராஜ் என்கிட்ட படித்தாரு, அது எங்களோட துரதிருஷ்டம். அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் மியூசிக் படிங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் ஞானத்தை உருவாக்குற சப்ஜெக்ட். ஞானி சொல்கிறோம்ல, மியூசிக்கால மட்டும்தான் உருவாக்க முடியும், ஞானம் கிடைக்கும். இவர் படிக்காத மேதாப்பா சொல்கிறார்ல, படிக்காத போது மேதாவி எப்படி ஆவாங்க? மியூசிக் இன்வால்வ் ஆனால் உங்களே ஞானி ஆக்கும். மியூசிக் இஸ் a யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க இல்லையா, மியூசிக் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சைலன்ஸ். மேம் நேர்காணலில் ஒன்று பார்த்தேன், அதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதாவது மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஈகோ இருக்கும். அதே மாதிரி ராஜா சார் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, எனக்கு ஈகோ இருக்கிறது இருக்கட்டுமே, நான் பண்ணியிருக்கேன், நிறைய சாதிச்சிருக்கேன், அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நிறைய இடத்துல அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ அது என்ன மேம் அது மியூசிஷியன்ஸ்னால் ஈகோ இருக்குமா? இப்போ ஈகோன்னா உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாது. நாங்கள் படிச்சிருக்கோம். நான் இல்லை, யாரோ ஒருத்தர், ஐம் த பெஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்ட், ஐம் த பெஸ்ட் லாயர் இன் த வேர்ல்ட், என்கிட்ட வந்தால் எந்த கேஸும் சால்வ் பண்ணுறேன் அப்படி ஒரு பெருமையாக சொல்லும் பார்த்தீங்களா? ஒரு கர்வமா இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதா கர்வம், எங்களுக்கு அது பெருமை. ஓகே, ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங். அதுக்காக எங்களுக்கு அந்த திமிரெல்லாம் கிடையாது. உங்கள் பார்வையில் தான் அது திமிராக இருக்கும். இப்போ நான் இப்போ உட்காந்து பேசுகிறேன், எனக்கே சொல்லுவாங்க, என்ன திமிருப்பார், என்ன வாய்ப்பார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. பட் என்னை பர்சனலாக பார்த்தவங்கள தெரியும் எவ்வளோ மென்மையாக இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க. ஸோ உங்கள் ஃபீல்டுன்னு வந்துட்டா, இப்போ நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணுறீங்க, யூ ஆர் ஸோ ஸ்மார்ட், யூ ஆர் ஸோ ஸ்ட்ரெயிட், யூ ஆர் ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் ரைட். அந்த ப்ரவுடு தான் அது எங்களுக்கு இருக்கக்கூடாதா? இருக்கலாம் மேம். அவ்வளோதான், அதுதான் கெர்வம். நான் நல்லா பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாம் நான் நல்லா பண்ணலாம் சொல்ல கூட ஐ டோன்ட் கேர். பட் நான் நல்லா பண்ணியிருக்கேன், அந்த தைரியமாக ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா அதுதான் கெர்வம். அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்றீங்க. யா, நீங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பற்றி மைண்டே பண்ண மாட்டாங்க. அந்த பக்கம் திமிரு, கௌரவம், கெர்வம் என்னென்னா சொல்கிறீங்களோ எங்களுக்கு மைண்ட்லேயே வராது. இந்த ஃபுல் பாடி மைண்ட் வந்து அப்படி ஆயிடுச்சு. இங்கே என்ன சொன்னாலும் எங்களுக்கு வராது. உங்கள் பார்வையில் அது கெர்வம், கௌரவம், அது திமிரு, அது சொன்னீங்கன்னா அதுதான் நாங்கள். யார் இல்லைன்னு சொன்னா நீங்கள் தான் சொல்றீங்க. நான் போய் சொன்னேன்னா நான் உனக்கு எவ்வளோ திமிரு தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஆர்டிஸ்டிக் நேச்சர் வெளியே வரும்போது உங்கள் பார்வையில் அப்படி. அண்ட் இன்னொன்று மேம், இப்போ நீங்கள் வந்து மியூசிக் சொல்லித்தரவங்களா இருக்கீங்க, மியூசிக் கம்போசரா இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு உங்களுக்கு வந்து தாட் இருந்துச்சா? அதுக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா இல்லை அது மாதிரி? ஆஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா அதை நான் சொன்னல, இந்த ஓலை வீட்டிலேருந்து என்ன ட்ரெயின் பண்ணும்போது எல்லா அப்பாவுக்கு என்ன இருக்கும், தான் அடியாததை தான் பிள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு 96 to 2000 வரைக்கும் சினிஃபீல்ட்லாம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் உலகத்திலேயே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்டிருக்கேன். என்னோடய மியூசிக் சர்டிஃபிகேட்ஸ், சார் நான் இவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கேன், மியூசிக் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து போய் சான்ஸ் கேட்பேன். அப்போ எனக்கு வந்து அந்த ஃபீல்டு பற்றி அவ்வளோ தெரியாது. அதான் சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி யாராவது பேக்கிங் இருக்கணும். வீட்டில் ஃபோன் கூட இருக்காது. ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா பக்கத்து கடையில் போயிட்டு ஃபோன் எடுத்து அங்கே ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட். இன்றைக்கி ஒருத்தர் ஜெயிச்ச கதையே சொல்லிகிட்டே போனா வச்சுங்களேன், கஷ்டம்தான் இருக்கும். இப்போ நான் உட்காந்து பார்க்கும்போது என்ன திமிருப்பா, என்ன பேசுகிறாங்கப்பா, அதுக்கு பின்னாடிக்கிற ஜேர்னியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, ஒருத்தரும் சொன்னாங்கன்னா அது இருக்காது. ஸோ மியூசிக் டைரக்டருக்கு சான்ஸ் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் போராட்டம் கஷ்டம்.
ஆர்கே செல்லுமணி சார் ஆஃபீஸில் ஒரு 6 மாதம் இருந்திருக்கேன். ஆர்பி சௌத்ரி பார்த்துருக்கேன். ஸ்ரீ சக்தி பாண்டியன் சாரை பார்த்துருக்கேன். டாக்டர் எழில் ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் உட்காந்து கதைலாம் சொல்லி பண்ணியிருக்கோம். ராஜ்குமார் டாக்டர், தேவனி மேடம் ஹஸ்பண்ட், நாங்கள்லாம் உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, தனுஷ் அப்பா கஸ்தூர்ராஜா அவங்க ஆஃபீஸில். பட் இதெல்லாம் எனக்கு நாங்கள் போயிருக்கலாம். அந்த ட்ராவலே ஆஸ் எ உமன் தனிமையில் போகிறேன். எனக்கு யாரும் இல்லை. ஒரு நாளைக்கு அப்பா வருவார், ஒரு நாளைக்கு அப்பா வரான்னா எங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு போயிட்டு வர்றார். எனக்கு எங்கேயோ அது வந்து இட்ஸ் நாட் மீ. ஒரு 2 சீரியல் பண்ணியிருக்கேன், ஒரு ஜிங்கிள் பண்ணேன். எங்கேயோ ஒரு காலிங் வந்து அது நான் கிடையாது, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதை போராடணுமோ, ஐ எம் லூசிங் மை செல்ஃப், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நோ, இன்னிலிருந்து சினிமான்ற வார்த்தை நான் வீட்டில் கேட்டேன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறேன். ஓகே. ஒரு நாள் 1999 அவ்வளோதான். அதுலேருந்து 2001 நானே வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேனே. எங்கள் அப்பாவோட போராட்டம், இவ ஜெயிப்பாளா, இவ உருப்படுவாளா. ஒரு அப்பா பேசுவார்ல, பையனுக்கு தான் பேசுறது கிடையாது, எங்கள் அப்பா பெண்ணுக்கு அப்பா பேசுவார், இவெல்லாம் எப்படி விட அப்பா சொல்லுவார். அப்படி ஒரு அப்போ எனக்கு அவங்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, ஐயோ இவ்வளோ எழுந்துருவோமோ. 2 வருஷம் அப்போ தான் வீட்டில் அழகாக கிளாஸ் எடுப்பேன். வியூ எடுக்க அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பாட்ட டவுட் கேட்குறவங்களாம் நைட் 7 மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க டவுட். அதை நிப்பாட்டின பிறகு இந்த கிளாஸில் எடுக்கும்போது எனக்கே தெரியாமல் என் ஃப்ரெண்டு போட்டு எனக்கு ஹோல் ஆஃப் 2002 சிங்கப்பூரில் இருந்தேன். அங்கே 1 இயர் டீச் பண்ணேன். எனக்கு வந்து இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் தான். மியூசிக்கோட குவாலிஃபிகேஷன் 8th கிரேட் சொல்லுவாங்க இல்லையா, 8 கிரேடுக்கு அப்புறம் டிப்ளமா இருக்குது, அசோசியேட் இருக்குது, லைசன்ஷியேட் இருக்குது. ஐ எம் த ஒன்லி உமன் ஆன் கிளாசிக்கல் கிட்டாரில் லைசன்ஷியேட் ஹோல்டர். ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது ஃபெல்லோ. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஃபெல்லோ கூட்டு போனால் செத்துருவேன் நான், என்னால் முடியாது, உங்க கூடவே 20 மணி நேரம் நான் உட்கார முடியாது. ஸோ ஐ ஆம் தி லைசன்ஷியேட் ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் ஆன் கிளாசிக்கல் கிட்டார். ஸோ அப்பா வந்து மியூசிக் சொல்லிக் கொடுக்குன்னா கிட்டார் பியானோ கிடையாது, மியூசிக் படிக்கணும். ராஜா சார் சொல்கிறார்ல, ஷீட்டில் எழுதணும்னு, அந்த ஷீட்டில் எழுது தான் மியூசிக், இது தான் எல்லாம் வந்துடும். அது பண்ணாலே நம்ம அடுத்தடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இங்கிலீஷ் நல்லா எழுதி படிக்க தெரிஞ்சா பேச கஷ்டமா? இல்லை, தமிழ் அழகாக எழுதி படிக்க தெரிஞ்சா இலக்கியம் அவ்வளோ படிக்க முடியாதா? மியூசிக்கு எழுதி படிக்கணும். டு ரீட் ரைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் அ லாங்குவேஜ். ஒரு மொழியை எழுத படிக்க தெரியணும். ஆனால் அப்போ உங்களுடைய அகாடமியில் அது மாதிரி நீங்கள் ஒரு சிலபல் ரெடி பண்ணி? ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் கேட்ட அந்த சினிமா வேண்டாம். சிங்கப்பூரை டீச் பண்ணேன், லசல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்ளை பண்ணேன், பேச்சுலர் ஆஃப் மியூசிக். என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்து டைரக்ட் செகண்ட் இயர் கொடுத்தாங்க. ஃபீஸை கட்ட முடியாமல் வந்த சீட்டை ரிஜெக்ட் பண்ணேன். அப்போயே ஒரு செமிஸ்டர் ஃபீஸ் 75,000 rupees. 2001. இந்த அப்பா சம்பாதிச்சதே கிடையாது. இப்படி டியூஷன் எடுத்தால் மாதம் ஒரு 3000-4000, அதுவும் நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் மீதி பசங்களாம் வருவாங்க, இல்லாட்டி அது வராங்க. வீட்டுக்கு ஒரு 5000-8000 கண்டிப்பாக வந்தே ஆகணும். நான் எங்கே 75,000 கட்டுவேன். அதையும் கடன் வாங்கி கட்டினேன். பயம் வந்துச்சு, அதை கட்டின அடுத்த செமஸ்டர் கட்ட முடியாது. கடனை வாங்கி கட்டின ஃபீஸை திருப்பி வாங்கி கொடுத்துட்டு அப்போ யோசித்தேன், இதுக்கே நம்ம எதாவது சாதிக்கணும், நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், இங்கேயே டீச்சராக நல்ல டீச்சராக இருக்கலான்னு ஆரம்பிக்கும் போது தான் எங்கள் ஹஸ்பண்ட் வராரு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து 2004 கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் தான் ஒரு தைரியம் வந்த பிறகு ஸ்கூல் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி 20 years ஆஃப் ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல். ஸோ என்னன்னா, மியூசிக் எஜுகேஷன்றது ஒரு படிப்பு. உங்களுக்கு எப்படி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, முக்கியமாக ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 3 சப்ஜெக்ட். நான் சொல்லலை, 3 சப்ஜெக்ட் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மேத்ஸ், லாங்குவேஜ், மியூசிக். இதுதான் ஜெயிக்கிற சப்ஜெக்ட்ஸ். இதை தவிர்த்து நீங்கள் எது படித்தாலும் ஜெயிக்க முடியாது. இதை வச்சுக்கிட்டு எது படித்தாலும் ஜெயிக்கலாம். இதை 3 வச்சுக்கிட்டு ஃபிசிக்ஸ் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். இதை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்டும் படிக்க முடியாது. நான் சொல்ல இன்றைக்கி ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. ஸோ இந்த ஜேர்னியில் மியூசிக்கை நல்ல எஜுகேஷனாக கொண்டு போகணுன்னு அதையும் இப்போ நான் ஸ்கூலாக வச்சப்பிறகு எங்கள் அப்பா பட்ட அந்த ஸ்கூலில் என்ன கஷ்டமோ பிஸ்னஸாக பார்த்து, இதையும் பிஸ்னஸில் லாஸ் அண்ட் இல்லை இருந்தோம். பட் அதை ஸ்டாண்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும்
அதை பேக்கப் பண்ணனால இன்றைக்கி இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லோரும் லண்டனுக்கு சர்டிஃபிகேட் போகலாம், லண்டனுக்கு சர்டிஃபிகேட் போகலாம். நாங்கள் லண்டன் சர்டிஃபிகேட் போதும், அதை விட டேலண்ட்டாக நம்ம இருக்கோம்னு பார்த்துட்டு மியூசிக் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் ஆரம்பித்து ஒரு மியூசிக் எக்ஸாமினேஷன் போர்டாக மாற்றி என்ன எல்லாரும் மியூசிக் டீச்சர் வாங்க. ஐ எம் நாட் அ மியூசிக் டீச்சர் எனிமோ, ஐ எம் அ மியூசிக் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஓகே, மியூசிக் எஜுகேஷன் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு நான் நிறைய மியூசிக் டீச்சர்ஸ் மியூசிக் ஸ்கூல் என்கிட்ட வந்து எப்படி நடத்துறது, ஸ்கூல் எப்படி டெவலப் பண்ணுறது, அது எப்படி பிஸ்னஸாக பார்க்குறது. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் மட்டும்தான் காசு சம்பாதிக்கூடாது, மியூசிக் டைரக்டர் காசு சம்பாதிக்கலாம், மியூசிக் டீச்சர் காசு சம்பாதிக்கூடாது. மியூசிக் டைரக்டர் பேர் கிடைக்கும், என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட என் பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல எங்கேயோ ஒரு டீச்சருக்கு எவ்வளோ துரதிருஷ்டம்னா நான் தான் சொல்லணும், திருப்பி எங்கள் அப்பாட்ட படித்தார், ஹரிஜராஜ் என்கிட்ட படித்தார், அது எங்களோட துரதிருஷ்டம். அவங்க சொல்ல மாட்டாங்க, குரு என்னோட குரு இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது. அவங்க இது வரைக்கும் சொன்னதில் அது விட்டுருங்க, அதுதான் நம்ம இயற்கை. நான் என்ன பண்ணியிருக்கேன், இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இனிமேல் எங்கள்கிட்ட படிக்கிற பசங்க வெப்சைட்டில் கொட்டையாக பேர் போட்டுருவேன். 100 வருஷம் கழிச்சு எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் படிச்சோம், அது காட்டி கொடுத்துரும். நீங்கள் சொல்லனால பரவாயில்ல, இங்கேருந்து போன ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போது ஹரிஜராஜ் அப்பா பேர் SM ஜெயக்குமார் வெப்சைட்டில் தட்டுங்களேன், அங்கே பேர் வந்துடும், அவர் என்ன லெவல் பாஸ் பண்ணிக்காரெல்லாம் வந்துடும். ஏன்னா இனிமேல் ஃப்யூச்சர்ஸ் அப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் எப்படி நான் வெளியே போய் சொல்லுவேன். நீங்கள் சொல்லணும், என்கிட்ட படிச்சிருந்தா நீங்கள் போய் சொல்லணும். நீங்கள் சொன்னால் உங்களை மாதிரி 1000 பேர் பயனடைவாங்க. நீங்கள் சொல்லணும்னா மீதி 999 பேர் நான் எப்படி போய் தேடுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு சிஸ்டம் இருக்குது. கரோனா எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி கரோனாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து என்னோட டீம், ஒரு பியூட்டிஃபுல் சின்ன யங்ஸ்டர் டீம், அந்த யங்ஸ்டரும் எனக்கும் இந்த ஜென்ரேஷன் கேப்பாக இருந்தாலும் we are working so hard and it's come so beautiful. யூகே எக்ஸாமை விட்டுட்டு இன்றைக்கி எக்ஸாமுக்கு இந்தியன் போர்டுக்கு வராங்கன்னா, ஆரம்பிக்கும் போது 2008 19 எக்ஸாம் பர் இயர், 19 எக்ஸாம் தான் பர் இயர். 2023 1133 எக்ஸாம், 2024 2216 எக்ஸாம். வருஷத்துக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்சல்யூட்லி, நல்லா இருந்தால் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் மியூசிக் படிக்கணும். அது இந்தியனோ கர்நாடிக்கோ எதுக்கோ வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிறேன்னா எல்லாரும் என்கிட்ட வந்துடாதீங்க ப்ளீஸ், டோன்ட் கம் டு மீ. எனக்கு டைம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்களே என்கிட்ட வரணும்னு வாங்க, நீங்கள் தயவு செய்து என்கிட்ட மியூசிக் படிக்க வந்துடாதீங்கப்பா, ஏன்னா என்னால் சமாளிக்க முடியாது. என்னால் எனக்கு வந்து கம்பெனியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 500 மியூசிக் டீச்சர்ஸ்க்கு நாங்கள் கைட் பண்ணிகிட்ருக்கோம். 500 மியூசிக் டீச்சர்ஸ்க்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் வேணும் எங்கள்கிட்ட இருக்குது. டீச்சர்ஸாக உங்களுக்கு படிக்கணும்னா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அணுகணும், அந்த டிஜிட்டலாக அணுகணும் என்கிட்ட வாங்க. ப்ரொமோஷன், ஒரு டீச்சருக்கு எப்படி ஒரு டிஜிட்டலில் ஒரு பேஜை திறந்து ஆட் டிஜிட்டல் அது சொல்லித்தரோம். ஸோ இன்னொரு மியூசிக் டீச்சரோ ஒரு மியூசிக் ஸ்கூலோ எப்படி அதை அணுகணும், நான் ஜெயித்த பாதையை இன்றைக்கி எல்லா டீச்சருக்கும் எல்லா மியூசிக் ஸ்கூலுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் சிலபஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் எடுங்க. ஸோ யூ ஆர் ஆஃபரிங் யுவர் ரோட் மேப் டு எவ்ரிஒன். அப்சல்யூட்லி. அண்ட் தென் மை கம்பெனி வில் நாட் செல் புக்ஸ் ஃபார் லைஃப். இப்போ சொல்கிறேன், புக்கை நாங்கள் விலைக்கு கொடுக்க மாட்டோம். அப்படின்னு அர்த்தம், ஒரு காலத்து என்னால் புக்கு விலைக்கு வாங்க முடியாது, அதனால் படிக்கல. காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்க முடியல, படிக்க போயிடும்ல. எங்கள் கம்பெனி இது வரைக்கும் நான் ஒரு 15 இயர்ஸாக பண்ண ரிசர்ச் பண்ண புக்ஸு 15 லெவலுக்குலையா இது வரைக்கும் ஒரு புக்கு நான் விற்றதில்லை. ஃபீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே கட்டுற ஃபீஸோட ஒரு 20% எங்கள் ஃபீஸ் இருக்கும். ஓகே, அண்டு ட்ரெயின்ட் அண்ட் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் சிலபஸ் எடுப்பாங்க. அந்த டீச்சரும் அந்த லெவல் முடிச்சிருந்தா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வர முடியும். அண்ட் வி கீப் கான்ஸ்டன்ட்லி ட்ரைனிங் த டீச்சர்ஸ். பிஸ்னஸ் ஹெல்ப் எதுனா வேணும்னா, ஃபைனான்ஷியல் தவிர வேறு என்ன சப்போர்ட் சிஸ்டம் வேணாலும் வீக்கன். ஸோ நான் நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ் என்ன வந்து, மேம் இது நான் என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணணும், இது எப்படி அணுகணும் அப்படின்றத we are helping a lot of music teachers. Help கூட we are empowering a lot of music teachers. ஸ்கூல் எல்லாரும் மியூசிக் படிங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் ஞானத்தை உருவாக்குற சப்ஜெக்ட். ஞானி சொல்கிறோம்ல, மியூசிக்கால் மட்டும்தான் உருவாக்க முடியும், ஞானம் கிடைக்கும். மற்ற எல்லாத்துலேயும் நாலேஜ் கிடைக்கும், இதில் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும். அதால தான்
இளையராஜா சார் இருக்கட்டும், ஹரிஜர் இருக்கட்டும், ஏ ரஹ்மான் இருக்கட்டும், எங்கேயும் மணி வருது இல்லை. யூ ஹேவ் டு மேக் இனஃப் மணி. மணி இஸ் பியூட்டிஃபுல். பணம் வந்து ரொம்ப அழகான விஷயம். இவங்கெல்லாம் ஸ்கூல் முடிக்கலப்பா. ஆமாம், ஸ்கூலுக்கு கூட போய் ஸ்கூலிங் முடிக்காதவங்க இத்தனை கோடி எப்படி சம்பாதிக்க முடியும்? பிகாஸ் ஆஃப் மியூசிக். மியூசிக். நீங்கள் படிக்காத கூட மியூசிக் படிச்சுட்டா உங்களுக்கு ஞானம் வரும். ஞானத்துக்கு அர்த்தம் கேட்டால் எனக்கு கேட்காதீங்க. ஞானம் வேறு, விஸ்டம் வேறு, நாலேஜ் வேறு. நீங்கள் நாலேஜ் அக்வயர் பண்ணலாம் கூட. இவர் படிக்காத மேதாப்பா சொல்கிறாருல, படிக்காத போது மேதாவி எப்படி ஆவாங்க? மியூசிக் இன்வால்வ் ஆனால் உங்களே ஞானி ஆக்கும். மேம் இல்லை மேம், இப்போ நிறைய நீங்கள் பாடல்கள் இப்போ நீங்கள் கேட்டுருப்பீங்க. இந்த கரஞ்சன் நிறைய டிகேட்ஸாக நீங்கள் வந்து மியூசிக் கேட்கும் போது, இப்போ இருக்க அந்த மியூசிக்காக இப்போ கேட்கும் போது உங்களுக்கு என்ன மேம் தோணும்? சிலதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா. இப்போ கூட ஓகே, இப்போ வர மெலடிஸு அந்த மியூசிக் டைரக்டருக்கே தெரியும்ப்பா. நான் ஒரு மியூசிக் டைரக்டர்னா இந்த பாட்டு ஹிட் ஆகும், இந்த பாட்டு ஹிட் ஆகுது எனக்கே தெரியும். முன்னாடியே சென்ஸ் பண்ணிடலாம் அவங்களே, எனக்கே தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுப்போம். பட் சம்டைம் ஏன் ஹிட் ஆகாது, பிராண்டிங் இருக்கோ, ஆக்டிங் இருக்கோ, ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கோ, எல்லாமே. பட் எங்குமே எந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் ஹிட் ஆகக்கூடாது யாராவது செய்வாங்களா? இல்லை, அப்படி இருக்காது. ஓகே, இன்றைக்கி வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட எஃபர்ட்ஸ் போடாமல் வராது. பட் நான் என்ன சொல்லுவேன், அதுலேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதுலேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுலேயும் ஒரு டிசைன் இருக்குது. நான் திருப்பி சொல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரோட் மேப் டு ஸ்டடி மியூசிக் சிம்பனி பண்ணால். அதில் செக்லிஸ்ட் வாங்கலேன், நீங்கள் பண்ணுறது தப்பே ஆகாது. 2 + 2 = 4. எங்கள் பாஷையில் சொல்லணும்னா மினம் + மினம் = செமி பிரேவ். ஓகே, புரியல? அதை பிடிச்சிருக்கேன். கற்றுக்கிட்டா வந்து 2 + 2 4 சொன்னீங்கல்ல. மினம் + மினம் = செமி பிரேவ். யாரோ மியூசிக் இப்போ என் வீடியோ பார்க்கும்போது ஆமாம் இதுதான் மியூசிக்கு அந்த மொழியில் சொன்னல. அப்போ அதான் நம்ம பேர்லேயே நீங்கள் வித்தியாசம் வச்சுருக்கீங்க. மியூசிக் கேட்டிக்ஸ். என்னோட கம்பெனி நிறுவனம் பேர் மியூசிக் கேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ். ஆமாம், அது பேர் இது மியூசிக் கேட்டிக்ஸ். அது மாதிரி ஃபார்முலா சொல்லி தருவீங்களா மேம்? அப்சல்யூட்லி. எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, வெப்சைட் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் மியூசிக் படிங்க. எங்கே படிக்கணும்? உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் தெரு ஓரமாக, ஒரு அடுத்த தெருலையோ பக்கத்துலேயோ மியூசிக் டீச்சர் இருப்பார், மியூசிக் ஸ்கூல் இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ அழகாக மியூசிக் ஸ்கூல். இந்த மியூசிக் ஸ்கூலும் இந்த டீச்சர்ஸ் இல்லைன்னா அழகான சிட்டிசனை, அழகான இந்த பூமியை உருவாக்க முடியாது. மியூசிக் டீச்சர்ஸ் ஆர் த பேக் போன் ஃபார் அ வைஸ் சைல்டு. ஞானம் உள்ள குழந்தைய உருவாக்குறது ஒரு மியூசிக் டீச்சர் தான். அது என்ன மியூசிக்காக இருக்கட்டும், கிராமத்தில் வந்து நான் வந்து பறை சொல்லித்தரேன், நான் ஒரு தப்பை சொல்லித்தரேன், மிருதங்கம் சொல்லித்தரேன், நாதஸ்வரம் சொல்லித்தரேன், ஃப்ளூட் சொல்லித்தரேன், கிட்டார் சொல்லித்தரேன், பியானோ, என்னவோ. ஏன் அதை சொல்கிறேன்னா, மியூசிக் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க இல்லையா? மியூசிக் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சைலன்ஸ். மியூசிக் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் சைலன்ஸ். அப்போ சைலன்ஸ்னால் என்னது? எனக்கு சைலன்ஸ் தான் பேசாமல் இருக்கணுமா? சைலன்ஸ் இது கிடையாது. இது சைலண்ட் ஆச்சுன்னா ஞானம் வந்து கொட்டும். நீங்கள் சொன்னீங்களா கடவுள் கொடுப்பாருன்னு. இது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இமாலயக்கு போகிறோம், ஆசிரம் போகிறோம், தியானம் பண்ணுறோம். முடியுதா? போராடுறாங்கல்ல. ஒரு மியூசிஷியனுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கும். அது சொல்லவா? கண்ணு முடிக்குங்க. பெரிய யானை தும்பிக்கை ஆட்டுகிறது, பக்கத்தில் குட்டி யானை சுட்டியாக ஓடுகிறது. கண்ணை திறங்க. யானை பார்த்தீங்களா? யானை பார்க்கல, யானை தான். யானை நான் சொல்ல லாங்குவேஜ் இருக்குல்ல, யானை பார்த்தீங்களா? பிரெயின்ல தெரிஞ்சுதா? கண்ணு போடுங்க. தாம் தன் 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 தாம் தன் தன் தான். கண்ணை தருங்க. எதா பார்த்தீங்களா? அதான் மெடிடேஷன். அவ்வளோதான். என்ன மேம் இது 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 புரியறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் போல இருக்கு. நிறைய இதை புரியத்துக்கா இமயமலைக்கு போகிறோம். ஏன்னா அதான் சொல்கிறோம், பிள்ளைங்களுக்கு காலையில் பாரதியார் சொல்லிப்பாரோ, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. பாட்டுனா சிங்கிங் மட்டும் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூட பாட்டு தான். நாதஸ்வரம், மிருதங்கம், கிட்டாரு, பியானோ, ஃப்ளூட்டு, எவ்வளோ பெரிய ட்ரம்ஸு, காங் என்ன இருந்தாலும் காலையில் அந்த பிள்ளைங்க அந்த கீபோர்ட்லேயோ கிட்டார்லேயோ தம்புராலையோ டிங் 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 வாட்சா அந்த பிரெயின் 0 ஆகும். 0 ஆகிட்டு ஸ்கூல் போனாங்கன்னா ஞானி. அங்கே படிக்கிறது தான் டக்குன்னு மண்டல ஏறும். சிறப்பு. இப்போ இது பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் when you are in music you are in silence. What is silence?
திஸ். இன்னர் சைலன்ஸ். இதை சைலண்ட் பண்ணுறது தான் எவ்வளோ பெரிய ஆள் போராடுறா. நாங்களாம் பசங்களுக்கு 10 நிமிஷம் சைலண்ட் மோடில் போட்டு ஸ்கூலுக்கு போ. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புத்தன் மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கார். வீக்லி ஒன்ஸ் என் கிளாஸ்க்கு வந்துவார். ஐ லவ் யூ. ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணல பியானோ. ஒரு மாதத்தில் படிக்க வேண்டிய படிப்பு 6 மாதம் வச்சுருப்பார் ஒரு பாட்டை. டசன்ட் மேட்டர் தட் பர்டிகுலர் ஹவர். Tuesday 6 o'clock ஐ எம் வித் யூ ஆன்லைன். இப்போ ஆன்லைன் அதை நான் 10 யூ மேக் மீ ப்ளே 10 times ஐ கோ. 10 வாட்டி அந்த பாட்டை வாசிச்சு போயிட்டாருன்னா 1 week வேண்டிய எனர்ஜி வந்துடுவான். ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வரும். அதனால தான் மியூசிக் படிங்க. படித்தா ஞானி ஆகிடலாம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.